வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மரம் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கே சொந்தம்னு கொண்டு நம்ம உரிமை கொண்டாடலாம். அந்த அளவுக்கு பெருமை வாய்ந்த மரம். அது என்னென்னா இலந்தப்பழ மரம். நம்ம 90s கிட்ஸு, அதுக்கு முந்தின கிட்ஸு யாராலையுமே அதை மறக்க முடியாது. எல்லாருமே ஸ்கூலை விட்டு வெளியே வரப்போ சாயந்தர நேரம் பாட்டியோ ஏதோ தள்ளு வண்டிலையோ விற்றுட்ருப்பாங்க. அந்தளவுக்கு பெருமை வாய்ந்த இலந்தப்பழத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முன்ன காலத்துலலாம் பாட்டி தாத்தா பேரம்பேத்தி வந்தால் சாப்பிட்றதுக்கு இலந்த பழம் இருக்கணும், அந்த பழம் இருக்கணும், சப்போட்டா இருக்கணும், அந்த மாதிரி நிறைய பழங்களை தோட்டத்துலேயும் வீட்டு வாசல்லையும் கொல்லைப்புறத்துலையும் நட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ நம்ம மரம் நடுற பழக்கமே நம்மள்ட்ட குறைஞ்சிருச்சு. அதனால தான் இலந்தப்பழம் வரத்தும் குறைஞ்சிருச்சு, இலந்தப்பழம் மரம் நட்டு வச்சுருக்கிறதும் குறைஞ்சிருச்சு. அந்த மரம் பழைய மரத்தையெல்லாம் நிறைய பேர் வெட்டிட்டாங்க. அதனால் இலந்தப்பழமே அழிஞ்சிக்கிட்டு வருது. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, நம்ம மருத்துவ குணத்தையும் அந்தந்த மரத்தில் இருக்கிற விசேஷ குணங்களையும் நம்ம மறந்துட்டதுனால தான். அதை பற்றி நம்ம திரும்ப திரும்ப நினைவு கூறுறது மூலியமாக மட்டும்தான் அந்த மரங்களை நட்டு வச்சு அதுக்கான பலன்களை நம்ம அடைய முடியும். அந்த மரத்தை மீண்டும் நட்டு வைக்கிறது மூலியமாக நம்ம வருங்கால சந்ததிக்கு நம்ம அந்த மரத்தை நம்ம கொடுத்துக்கிட்டு போகிறோம். அந்த மரத்தை மட்டும் கொடுக்க போகிறதில்ல, நம்ம அதோட மருத்துவ குணங்களையும் நம்ம கொடுத்துட்டு போகிறோம். நீங்கள் சொல்லலாம், இந்த காலத்தில் நம்ம சாப்பிட்றக்கே மரம் நட்டு வைக்க முடியறதில்ல, எப்படி அடுத்த சந்ததிகளுக்கு கொண்டு போகிறதுன்னு. அதை தவிர்த்து நம்ம அதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டு ஏதோ ஒரு இடத்துல பார்க்லேயோ இல்லை கோயில்லையோ இல்லை பொது இடங்கள்லையோ அந்த மரத்தை வாங்கி கொண்டு நம்ம நடுறது மூலிமா பழங்காலத்துக்கும் அந்த மரம் பாதுகாக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு நம்ம பின் சந்ததிகளுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். இந்த இலந்த பழத்தில் சீமை இலந்த பழம், நாட்டு இலந்த பழம் 2 வகை இருக்குது. இதில் நாட்டு இலந்த பழத்துக்கு தான் அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்குது. அதாவது சின்னதாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, தேன் கலரில் இருக்கிற சின்ன நாட்டு இலந்த பழம். அப்படி என்னென்ன மருத்துவ குணங்கள் இந்த இலந்த பழத்தில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, இந்த இலை முதல் கொண்டு பட்டை, காய், அந்த கொட்டையை நம்ம நீக்கிறோம். ஆனால் அதுவே இலந்த வடையில் அந்த கொட்டையும் சேர்த்து நம்ம இடித்து வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இலந்த பழ துளிர், அதாவது இந்த இலையோட பிஞ்சு இலைக்கு உண்டான மருத்துவ குணம் அதீத குணம் இருக்குது. அது ரத்த மூலம், ரத்த கடுப்பு, வயிற்று எரிச்சல், பசியின்மை, இந்த மாதிரி பல பிரச்சனைக்கு இந்த இலந்த பழ இலை, அதாவது அந்த துளிரை அரைச்சி காலையில் வெந்நீரில் குடிச்சிக்கிட்டு வரணும். ரத்த மூலம், அதாவது பைல்ஸ் கம்ப்ளைண்ட் அதிகமாக இருந்து ரத்தம் போயிட்டே இருக்குதுன்னா இதை புளிச்ச மோரில் கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றி இந்த இலந்த பழ அரைச்சதை, அந்த இலையை அரைச்சதை நம்ம அதில் கலந்து சாப்பிட்டுட்டு வரணும். பைல்ஸ் கம்ப்ளைண்ட், ரத்தக்கடுப்பு, வயிற்றுப்போக்கு, இல்லை பசியின்மை, அதுக்கெல்லாம் விட இது முக்கியமாக அதிகமாக எதுக்காக பயன்படுதுன்னா கர்ப்பப்பை பிரச்சனைகளுக்கு, குழந்தையின்மை பிரச்சனைக்கு இலந்த இலை மிக அதிகமான தீர்வாக இருக்குது. இந்த இலந்த இலை எப்படி சாப்பிடணும்னா, இலந்த பழ துளிர் ஒரு கைப்பிடி, அதில் ஒரு 6 மிளகு, ஒரு 4 பூண்டு, வெள்ளை பூண்டு உரிச்சது, இதை 3ஐயும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கிட்டு நம்ம பீரியட்ஸ் ஆன 3வது நாள் அதை 3 நாள், 3வது நாள், 4வது நாள், 5வது நாள் 3 நாள் மட்டும் காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வர்றது மூலிமா வயிற்றில் இருக்கிற கசடு, அந்த கர்ப்பப்பையில் இருக்கிற தடையெல்லாம் வெளியே அவங்களுக்கு சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் இருக்கும். அதே போல் பெரும்பாடு, உதிரப்போக்கு, பீரியட்ஸ் அதிகமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த இலந்த மர பட்டையும் மாதுளம்பழ தோல், அந்த தோலை காய வச்சு அந்த ஓடு இருக்கும், மாதுளை ஓடு, அதையும் சேர்த்து சரியளவு இது ஒரு ஸ்பூன், அது ஒரு ஸ்பூன் இடித்த சூரணத்தை எடுத்து சுடுதண்ணியில் போட்டு நம்ம சூரண கஷாயம் எப்படி காய்ச்சணும்னு சொல்லியிருக்கோம். அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி கஷாயம் காய்ச்சி காலைல குடிக்கிறது மூலிமா அந்த உதிரப்போக்கு அதிகமாக போயிட்டுருக்கிறவங்களுக்கு சரியாயிரும். அதே போல் மாதுளை ஓடு இல்லாமல் வெறும் பட்டை சூர்ணத்தை நம்ம காய்ச்சலுக்கு இருக்கிறப்ப, நம்ம உடம்புல காய்ச்சல் இருக்கிறப்ப மருந்து எடுத்துக்கிட்டே இந்த பட்டை சூர்ண கஷாயத்தையும் நம்ம சேர்ந்து குடிச்சிட்டு வரது மூலிமா காய்ச்சல் சரியாயிரும். இந்த பட்டையை கஷாயம் மட்டும் இல்லை, இந்த பட்டையை நம்ம குளிக்கிற சுடுதண்ணியில், அதாவது எலும்பு நோயாளிகள், வாத நோயாளிகள், எலும்பு ரொம்ப வீக்காக இருக்குன்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி எலும்பு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, வாத நோய், ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கும் இந்த பட்டையை கொண்டு சுடுதண்ணியில் போட்டு காய வச்சு அவங்களுக்கு டெய்லியும் பட்டையை யூஸ் பண்ணணும். ஒரு நாள் யூஸ் பண்ணக்கூடாது. டெய்லியும் இந்த பட்டையை நல்லா ஒரு கைப்பிடி அளவு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் கலந்து டெய்லி அவங்க உடம்புக்கு ஊற்றிட்டு வரது மூலியமாக அந்த பிரச்சனைகள்லேருந்து அவங்க விடுபட்டுடலாம். நம்ம இலையை பசியின்மைக்கு சொல்லியிருந்தோம். அதே போல் மரப்பட்டையை லேசாக, அதாவது எலசாக இருக்கிற பட்டை, முத்தின பட்டை இல்லாமல் லேசான பட்டையை எடுத்து அதை காய வச்சு அதை பொடி பண்ணி எடுத்துக்கிட்டு மலம் கழிக்காமல் இருக்கிறவங்களுக்கும் நீண்ட நாள் பசி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் அதை கொடுக்கறது மூலிமா நல்ல மலமெல்லாம் போய் அந்த பசியை தூண்டி அவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். பழம் கிடைக்கிற சீசனில் அந்த காலத்தில் இலந்த வடை, இலந்த அடை, அந்த மாதிரி வெல்லம் போட்டு பச்சை மிளகா போட்டு தட்டி அடையை காய வச்சு எடுத்து வச்சுக்குவாங்க. வேணுங்கிறப்ப மோரில் போட்டும் சாப்பிட்டுக்கலாம், இந்த அடையாக அப்படியாவே சாப்பிட்டுக்கலாம். வெல்லம் போடாமல் செஞ்சு தட்டி நல்லா காய வச்சுக்கிட்டாங்கன்னா இதை நம்ம குழம்பு தாளிக்கிறப்ப கூட ஒரு சில டைமில் போடுற வழக்கம் உண்டு ஒரு சில ஏரியாவில். அந்த மாதிரி இதை ஒரு ஆன்டிபயோட்டிக்காக நம்ம வீட்டில் நம்ம தயார் பண்ணி வச்சுக்கலாம். மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 தடவை நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டே வரணும் இந்த இலந்த வடையை. வாந்தி வருது, இல்லை ட்ராவல் அப்போ வாந்தி வருதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி இலந்த வடையை கையில் வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த வாந்தி வர டைமில் கொஞ்சோண்டு வாயில் போட்டுக்கிட்டாங்கன்னா அந்த வாந்தி வரவிடாமல் நம்மளை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கும். பித்தத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கும் நம்ம உடம்புல.
இந்த மாதிரி பல நற்குணங்கள் கொண்ட இலந்த மரத்தை நம்ம வீட்டில் நட்டு வச்சு நம்ம பாதுகாத்து நம்ம பின்வரும் சந்ததிகளுக்கு இந்த இலந்த மரம் இது மிகவும் பெருசாக வளரக்கூடியது, நீண்ட நாள் வளரக்கூடியது. இதுக்கு டைம் எடுத்துக்கும். அதுக்கு தகுந்த இடத்துல இதை நட்டு வச்சு இதை நம்ம வளர்க்கணும். இது போன்ற மேலும் பல தகவல்களுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நிறைய பேர் வாட்ச் பண்ணுறீங்க, லைக் போட மறந்துடுறீங்க. எல்லோரும் ஒரு லைக் போட்டுருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.